நாம் இன்றைக்கு செய்திக்காக ஆதியாகமம் திருப்புகழங்க 25ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தையும் 6ஆம் வசனத்தையும் வாசிங்க. ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம். ஆபிரகாம் தனக்குண்டான யாவையும் ஈசாக்கு கொடுத்தான். ஆபிரகாமுக்கு மறுமனையாட்டு பிள்ளைகளுக்கோ நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போது அவர்களை தன் குமாரனாகிய ஈசாக்கை விட்டு கிழக்கே போக தேசத்துக்கு அனுப்பிவிட்டான். கர்த்தர் இந்த வார்த்தையோடு பேசுவதற்காக கண்களை மூடினாக கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம். இன்றைக்கும் கர்த்தர் எங்களோடு கூட பேசுவதற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். அல்லேலூயா. இன்று நம்ம செய்த தலைப்பின் தகப்பனுடைய அன்பு என்கிற அந்த தலைப்பில் தான் இந்த 2 வசனத்தை நம்ம தியானிக்க போகிறோம். தகப்பனுடைய அன்பு அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது தாயினுடைய அன்பு இல்லையான்று கேள்வி கூட இடமெல்லாம். தாயின் அன்பு வித்தியாசமான அன்பு. அது கர்த்தர் சித்தமானால் ஆவியானவர் ஏவும் போது தாயினுடைய அன்பை குறித்து நம்ம ஒரு நாள் என்ன செய்யலாம், தியானிக்கலாம். ஆனால் இந்த வசனத்தின்படி தகப்பனுடைய அன்பை நம்ம தியானிக்க போகிறோம். அதாவது ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கின் மேலே எப்படி அன்பு வைத்தான், அந்த அன்பை தான் இங்கே சொல்லப்படுகிறது. அவனுடைய அன்புக்கு அவன் பாத்திரவாரனாக இருந்தான். ஈசாக்கு அன்புக்கு பாத்திரவாரனாக இருந்தான். அப்படின்னா ஆபிரகாம் சொன்னபடியெல்லாம் கீழ்ப்படிந்தான். எங்கே தன்னோடு வர வேண்டும் என்றாலும் கூடவே போனான். அந்த காரியத்தை நம்ம அதே சமயத்தில் தகப்பன் வெட்டின துறவை மூடின துறவை வெட்டும்போது நிறைய பேர் அமீனர்களை எதிராக வரும்போது பெலிஸ்தர்கள் வரும்போதெல்லாம் அதை விட்டு கொடுக்குற மனப்பான்மை அவனுக்குள்ளே இருந்துச்சு. அதே போல் தேவனாய கர்த்தருக்கும் நீ இந்த இடத்தை விட்டு போகாத, நீ இதே இடத்துல இரு, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று சொன்னதுனால அந்த இடத்துல ஈசாக்கு விதைத்தான் 100 மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். அல்லேலூயா. ஈசாக்குடைய திருமண வாழ்க்கையில் கூட அவனுடைய விருப்பத்துக்கு ஏற்றபடி நடக்கலை. தகப்பனை எதை பார்த்தாரோ அந்த பெண்ணை தான் என்ன செய்தான், திருமணம் செய்து முடித்தான். இன்றைக்கி அதெல்லாம் நம்ம பார்க்க முடியல. ஆனால் அப்படி இருந்தால் தான் அது ஆசீர்வாதமாக இருக்கும். பெற்றோர்கள் பார்க்கிற ஒரு இவர்கள் ஆவிக்கு ரீதியாக பார்க்கும்போது அது அவர்களுக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கும். மற்றபடி இன்றைக்கி அநேகர் பெற்றோர்கள் அறியாமல் அங்கே வாழ்க்கையை தெரிந்து கொள்கிறாங்க. அது ஆரம்பத்தில் அது நல்லதாக இருந்தாலும் அந்த முடிவில் அது அவர்களுக்கு கண்ணியாக தான் இருக்கும் என்பதை பல விதத்தில் பலருடைய ஜீவிதத்தில் நம்ம பார்க்க முடிகிறது. அல்லேலூயா. ஆகவே தகப்பனுடைய அன்பை குறித்து நாம் பார்க்கிறோம். இதை நாம் சிந்திக்கும் போது நம்முடைய ஒரு வேளை நமக்கு தகப்பன்மார்கள் இன்றைக்கி இருக்கலாம், அல்லது தகப்பன்மார்கள் அவர்கள் நித்திரை அடைந்திருக்கலாம். சில நேரங்கள் நம்ம கூட இந்த வார்த்தை கேட்கும்போது நம்ம மேல் வைத்திருக்கிற தகப்பனுடைய அன்பை நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஆவியானவர் நமக்கு இந்த செய்தியின் மூலமாக உருவாக்கி தந்திருக்கிறார். அல்லேலூயா. சிலர் சொல்லுவாங்க, எங்கள் அப்பாலாம் எப்படியெல்லாம் எங்களை நேசிக்கிறாங்க, எங்கள் கேட்ட உடனே வாங்கி தந்துடுறாங்க, இப்படி என்று திருமணமானவர்களும் திருமணமாகாதவர்களும் தங்களுடைய தகப்பனை குறித்து அநேக நல்ல விஷயங்களை சொல்லக்கூடிய அநேக பிள்ளைகளை இன்றைக்கி பார்க்குறோம். முதிர்ந்த வயது உள்ளவர்கள் கூட 4 தலைமுறை பார்த்தா எங்கள் அப்பா காலத்தில் இருந்தால் இப்படியெல்லாம் எங்களை கஷ்டப்படுத்த விட மாட்டார், இதெல்லாம் பார்த்துட்ருக்க மாட்டார் என்று அந்த தகப்பனை குறித்ததான நல்ல சாட்சிகளை அது குடும்ப வாழ்க்கையில் நம்மளால் கேட்க முடியுது. ஒரு அல்லேலூயா. இதை தியானிக்கும் போது எங்கள் தகப்பனை நான் நினைத்து பார்த்தேன். உண்மையிலே நாங்கள் நல்லா இருக்கும் போதும் நேசித்தார், நாங்கள் கெட்டு போகும்போது நேசித்தார்.
கெட்டு போகும்போது அதிகமாக நேசித்தார், குழந்தை போல நேசித்தார். பல நேரங்களில் நான் குடும்பத்தோடு பேசுவேன், பல நெருக்கங்கள் வரும்போது அப்பா இருந்தால் அதெல்லாம் நடக்குமா அப்படின்ட்டு. ஒரு தகப்பனுடைய அன்பு மேலான அன்பு. அல்லேலூயா. சில நேரங்களில் பார்த்திங்கன்னா சிலருடைய வாழ்க்கையில் எல்லாரும் நம்ம சொல்ல முடியாது, எல்லாரையும் இப்போ அன்புள்ள தகப்பன் என்று சொல்ல முடியும். ஒரு காலத்தில் அவர்கள் அன்புள்ளவளாக இருந்திருப்பாங்க, பிற்காலத்தில் அவர்கள் பிள்ளைகள் மேலே அன்பு இல்லாத தகப்பன்மார்களும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, ஏது செய்கிறாங்க, அவள் வாழ்க்கை என்ன என்பதை உணராமலும் கண்டு காணாமலும், தங்களுடைய தாங்கள் பெற்றதை கூட அவர்கள் அறியாமலும், எந்த அன்பை வெளிப்படுத்தாமலும் ஒரு காலத்தில் அன்பாக இருந்தாங்க. இப்போ அன்பில்லாத அவளை நினைக்கும் போது அந்த பிள்ளைகளுக்கு அது கசப்பான எண்ணங்கள் உண்டாகும். அல்லேலூயா. ஆனால் ஒரு நல்ல தகப்பன் அப்படின்னா இன்றைக்கு இருக்கதா செய்யுங்க. எப்போ பிள்ளைகள் கெட்டு நாறி போனாலும் அந்த பிள்ளைகளை நேசிக்கிற நல்ல தகப்பன்மார்கள் இருக்கிறாங்க. அல்லேலூயா. அப்போ நமக்கு ஒரு வேளை உலக பிரகாரமாக தகப்பன்மார்கள் நம்மை அன்பு பாராட்டினாலும், ஒருவேளை அன்பு பாராட்டவிட்டாலும், நமக்கு ஒரு தகப்பன் இருக்கிறார், அவர்தான் இயேசு. அல்லேலூயா. நமக்கு எல்லாருக்கும் பல தகப்பன் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் இருக்கிறார், அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவருடைய அன்பு ரொம்ப வித்தியாசமான அன்பு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வாசித்து பாருங்கள், ரோமருக்கு நிருபத்தில் வாசிக்கும் போது 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க. ரோமருக்கு நிருபம். நல்ல கவனிங்க, எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் யாரு? அவங்க தான் அவங்களுடைய பிள்ளைகளாக இருக்காங்க. எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அந்த தேவனுடைய புத்திரராய் அல்லது அந்த தகப்பனுடைய பிள்ளைகளாக இருப்பார்கள். அந்தபடி திரும்பவும் பயப்படுவதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் யார அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். நாம் தேவனுடைய பிள்ளையானால் நமக்கு சுதந்திரமாமே அவர் தாமே ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியனோட கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போ அவர் நமக்கு அப்பாவாக வேண்டும் என்றால் நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகளாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. உலக தகப்பனை பார்க்கலும் அல்லது ஆபிரகாமுடைய அன்பை பார்க்கலும், ஆபிரகாம் ஈசாக்கு மேல் வைத்த அன்பு பார்க்கலும், அந்த தகப்பனுடைய அன்பு மேலான உயர்ந்த அன்பு. அல்லேலூயா. இன்னொரு அதை நீங்கள் கலாத்திற்கு நிருபம் 4ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை 7ஆம் வசனத்தை கூட வாசிங்க. கலாத்திற்கு நிருபம் 4ஆம் அதிகாரம். மேலும் நீங்கள் யாருடைய புத்திர அவருடைய பிள்ளையாக இருக்கிறபடியால் அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக தேவன் தன் குமாரனுடைய ஆவியை உங்கள் இருதயங்களிலே அனுப்பினார். அல்லேலூயா. எதற்காக? அவரை அப்பா பிதாவே என்று கூப்பிடக்கூடிய புத்திர சுவீகார தருவதற்காக அந்த ஆவியானவரையே நம்ம இருதயங்களிலே ஊற்றும்படியாக அந்த ஆவியானவரை நமக்கு அனுப்பி தந்தார். அல்லேலூயா. ஆக ஒரு தகப்பனுடைய அன்பை நம்ம பார்க்குறோம். இயேசு கிறிஸ்துடைய அன்பு நம்முடைய தகப்பனை காட்டிலும் மேலான அன்பு. இப்போ யோவான் சுவிசேஷத்தில் 15ஆம் அதிகாரம் அதில் 13ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது இப்போ நல்ல கவனிக்க, ஒருவன் தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பிலும்
அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லைங்கிறார். சொல்லலேலுயா. ஒருவன் தனக்கு எதிராக செயல்படுவனுக்காக ஜீவனை கொடுக்க மாட்டான். தன் சிநேகிதனுக்காக ஜீவனை கொடுக்கிற அன்பை பார்க்கிலும் தன்னை நேசிக்கிற, தன் அன்பு பாராட்டுகிற சிநேகிதனோ அல்லது மகனோ தகப்பனோ யாரானாலும் அதை காட்டில் ஒரு மேலான அன்புதான் இயேசு நம்ம மேலே வைத்திருக்கிறார். அல்லேலூயா. பழைய பாடலெல்லாம் பாடும்போது பாடுவாங்க, அரபிக்கடல் வற்றினாலும் இயேசுடைய அன்பு கடல் என்ன செய்யாதான்? வற்றாது. பசிபிக் கடல் வற்றினாலும் இயேசு கிறிஸ்துடைய பாசக்கடல் வற்றாதுங்க இருக்கு. அப்படி அன்பு அகலம் நீளம் உயரம் இன்னதென்று நமக்கு என்ன செய்யாது? புரியாது. தேவன் அன்பாகவே இதுவரையும் அந்த தகப்பன் தன் பிள்ளைகள் மேலே, ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்குள்ள இந்த நிமிஷம் வரையும் அவர் அன்பாக இருக்கிறார். அல்லேலூயா. ஆனால் இயேசு எப்பொழுதும் நமக்கு எப்படி யாரானால் சிநேகிதனுக்காக செய்யலாம் தவிர ஒரு கெட்டவனுக்காகவோ பாவம் செய்கிறவனுக்காகவோ தனக்கு விரோதமாக எழும்புகிறவனுக்காக யாரும் ஜீவனை கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இயேசு எப்போ நமக்கு ஜீவனை கொடுத்தாருன்னா, நாம் அவருக்கு எதிராக செயல்படும் போது, பாலியத்துக்கு புறம்பாக இருக்கும்போது, சத்துருக்களாக இருக்கும்போது, அல்லது சவலை போல சபைக்கு விரோதமாக எழும்பும்போது அவர் நமக்கு ஜீவனை கொடுத்து தன் அன்பை வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. உலக பிரகாரமான தகப்பன் சில தகப்பன் மாதிரி தான் எவ்வளோ கெட்டுப்பான நேசிப்பாங்க தவிர, ஒருவேளை தகப்பனுடைய வார்த்தை கேட்கலன்னா அவனை என்ன செய்ய வகையே வைக்க மாட்டாங்க. எப்படியோ அவனை மறந்து விடுகிற தகப்பன்மார்கள் இன்றைக்கி நிறைய பேர் இருக்கிறாங்க. நல்லா இருந்தால் மகன்பாங்க, கெட்டுப்பான மகன் சொல்ல மாட்டான். ஆனால் இயேசு அப்படிப்பட்டவர் அல்ல. நாம் பாவிகளாக இருக்கும்போது நமக்காக ஜீவனை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினவர் நம்முடைய தேவன். அல்லேலூயா. நீங்கள் அதை வாசிப்ப ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் 8ஆம் வசனத்தை வாசிங்க. ரோமருக்கு நிருபம் 5ஆம் அதிகாரம். நீதிமானுக்காக ஒருவன் மரிக்கிறது அரிது. அங்கே சிநேகிதனுக்காக சொல்றாரு. நீதிமானுக்காக ஒருவன் மரிப்பது அது அரிதுங்கிற. அரிது. நல்லவனுக்காக ஒருவேளை ஒருத்த துணிவான், மரிக்க துணிவான். நான் பாவிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததுனால தேவன் நம்மேல் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். ஒரு நாளே சொல்லலேலுயா. அந்த தகப்பனுடைய அன்பு மாதிரி யாருக்குமே வராது. சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளை வீட்டுக்குள்ளேயே சேர்த்த மாட்டாங்க, ஏன்னா அந்த அக்கிரம ஜீவியம். ஆனால் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, நாம் பாவிகளாக இருக்கும்போதே நமக்காக தன்னுடைய ஜீவனை கொடுத்து அதை வெளிப்படுத்துவதற்கு என்ன செய்தார்? நமக்கு பதிலாக அவர் மரித்து ஜீவனை கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்துவதற்காக நான் மேலே அன்பை வச்சிருக்கிறேன். அதனால் என் ஜீவனையே கொடுக்குறேன். நான் உனக்காக நீ மரிக்கிற ஸ்தானத்தில் நான் மரித்து அந்த அன்பை வெளிப்படுத்துகிறேன் என்று சொல்லி, அந்த அன்பை நமக்காக, நம்ம நல்லவங்க கிடையாது, நீதிமான் கிடையாது, ஆனாலும் நமக்காக தன்னுடைய அன்பை விளங்க பண்ணுவதற்காக ஜீவனை தந்து வெளிப்படுத்தினார். அல்லேலூயா. கையில் சொல்லுங்களேலூயா. அப்போ எவ்வளோ பெரிய அன்பு! ஆபிரகாமுடைய அன்பை பார்க்கிறோம், அந்த தகப்பனுடைய அன்பை இந்த நாள் வரையும் எத்தனையோ ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகள், எத்தனையோ பரிசுத்தவான்கள் பாவம் செய்தாலும் தூக்கி விட்டுட்டே இருக்கிறார். கிருபையின் காலம்னா அவர் அன்பை இன்னமும் வெளிப்படுத்துகிறவர். அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்க அல்லேலூயா. எபேசருக்கு நிருபம் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை 5ஆம் வசனத்தை வாசிங்க. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் யார நம்மேல் அன்பு கூர்ந்து தமது மிகுந்த அன்பினாலே
பாருங்க, அக்கிரமங்களாய் மரித்திருந்த நம்மை நம்மை கிறிஸ்துவுடனே கூட கிறிஸ்துவோடு கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்ட கிருபையினால நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த அவன் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே நம்முடைய கிருபையின் மகா மேன்மையான தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க போதும். ஒரு அலே சொல்லலே அல்லேலூயா. அப்ப எப்ப அன்ப நம்ம நல்லவங்களா இருக்கும் போது இல்லை. ஈசாக்கு ரொம்ப நல்லவன், அது வேற. ஆனால் நம்மேல அக்கிரமங்களிலே மரித்து போயிருந்த ஜீவியத்தில் அன்பை வெளிப்படுத்தி கிறிஸ்துவோடு உயிரிட செய்த தேவன் தான் நம்முடைய தேவன். அல்லேலூயா. இப்போ ஆதியாகமத்தை நாம் திருப்பிக் கொள்வோம். அந்த 25ஆம் அதிகாரம் அதில் 5ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்க. ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் யாரு கொடுத்தான்? ஈசாக்கு. எல்லாம் நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு சத்தியம் இந்த வசனத்தில் இருக்கு. ஆபிரகாமுக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படின்னா, இந்த வசனத்திலே கேத்தூராளுக்கு 6 பிள்ளை இருக்கு. இன்னும் யாருக்கு? ஆகாருக்கு ஒரு பையன், சாராளுக்கு ஒரு பையன். ஒரு அலே சொல்லலேலுயா. மொத்தம் 8 பிள்ளை இருக்கிறாங்க. ஆனால் ஆபிரகாம் என்ன செய்கிறான்? தனக்கு உண்டான யாவற்றையும் யாருக்கு தான் கொடுத்தான்? ஈசா கொடுத்தான். ஒரு அலே சொல்லலேலுயா. மற்ற பிள்ளைகளுக்கு நன்கொடை கொடுத்தான் என்று எழுதப்பட்டது. இஸ்மவேலுக்கு இங்கே கொடுத்ததாக சொல்லப்படலை. இஸ்மவேலுக்கு என்ன கொடுத்தான்? கொஞ்சம் அப்பத்தையும் கொஞ்சம் தண்ணீரையும் கொடுத்தான். அலே சொல்லலேலுயா. எதையும் அவனுக்கு பாக பிரிக்கலை. பேசபா வனாந்தர வரைங்க தான் அது தேவை, அது முடிஞ்சு போச்சு. ஆனால் அந்த இஸ்மவேலுக்காக விண்ணப்பம் பண்ணினான். ஏன்னா அவளை அனுப்பிவிடு என்று சொல்லும்போது ஆபிரகாம் விண்ணப்பம் பண்ணும்போது, நீ பயப்படாதே, நீ இஸ்மவேலுக்காக பண்ணின விண்ணப்பத்தை நான் கேட்டேன், அவனை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஒரு அலே சொல்லலேலுயா. அவனுடைய சந்ததியிலே 12 பிரபுக்கள் தோன்றும் என்று இன்றைக்கு உலக அளவில் இந்த நிமிஷத்தில் நம்ம அரபு தேச கண்ட்ரி முழுவதும் தேவனால் ஆசீர்வதிக்கப்பட்ட சந்ததி. அல்லே சொல்லலேலுயா. கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆக இங்கே ஈசாக்கு இருக்கிற, மற்ற கேத்தூராளுக்கு பிறந்த 6 பிள்ளைகள் இருக்கிறார். ஆக அவன் யாருக்கு அந்த தனக்கு உண்டானவை எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று சொன்னால், அந்த எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான். அல்லே சொல்லுங்களேலுயா. சத்தமாக சொல்லுங்களேலுயா. இப்போ ஆபிரகாமுக்கு கொடுத்தது யார்? ஒரு கேள்வி நமக்குள்ள. அந்த நம்ம அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறோமே, அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் யாரு கொடுப்பார்? ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு கொடுப்பார். அலே சொல்லுங்களேலுயா. கையில் சொல்லுங்களேலுயா. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு 100% நம்ம உண்மையாக இருந்தால், பிரமாணத்தின்படி சரியாக இருந்தால், ஏன்னா அவரை தான் நம்ம அப்பா, நாம் அவருடைய பிள்ளைகளாக இருப்பதனால அவருடையவைகள் எல்லாம் நமக்குன்னு அர்த்தம். ஆக இங்கே ஆபிரகாம் எப்படி பெற்றுக்கொண்டான்? தனக்குண்டானவை என்றால், தேவனை கர்த்தர் ஆபிரகாமை ஆசீர்வதித்தார். அலே சொல்லுங்களேலுயா. அந்த ஆசீர்வாதத்தை, அந்த பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை முதல் மனைவியாகிய ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான் என்று எழுதப்படும். ஏன் ஆபிரகாம் அப்படி செய்தான் அப்படின்னா, பிற்காலங்களிலே, பின்னாடி வரும் காலங்களில் பிரச்சனை வந்துடும், இவங்களுக்குள்ள போட்டி பொறாமை வந்துடும், இவங்களுக்குள்ள சண்டை வந்துவிடும், இவளுக்காக கசப்பான அனுபவங்கள் வரும். ஆகவே தன் உயிரோடு இருந்த நாட்களிலே செய்ய வேண்டிய காரியங்களை சரியாக செய்து முடித்தான். அல்லே சொல்லலேலுயா. ஆக இந்த ஆசீர்வாதத்தை அவன் திரியேக தேவனால பெற்றுக்கொண்டான். வயது சென்றவனை அவனை அழைத்த எல்லாத்தையும் விட்டு வா அப்படின்னார். ஆதியாகமம் 12ஆம் அதிகாரம்
1ஆம் வசனம் முதல் நீங்கள் 3ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிங்க. ஆதியாகமம். கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, நீ உன் தேசத்தையும் நீ உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு உன் தகப்பனுடைய வீட்டை விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்திற்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதி நான் அங்கே உன்னை என்ன செய்வேன்? பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை நான் பெருமைப்படுத்துவேன். நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய். ஒரு அலை சொல்லலேலுயா. அப்ப யார் கொடுத்த ஆசீர்வாதம்? தேவனால பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம், தேவனால கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம். நீ போ, நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். அல்ல சொல்லலேலுயா. நான் உன் சந்ததிகளை ஆசீர்வதிப்பேன். அப்ப அந்த தேவன் தந்த ஆசீர்வாதத்தை தனக்கு உண்டான எல்லாவற்றையும் அவன் ஈசாக்குக்கு கொடுத்த அன்பை வெளிப்படுத்தினான். அல்லே சொல்லலேலுயா. சத்தமா சொல்லுங்களேலுயா. இப்போ ஆதியாகமம் 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை வாசிங்க. ஆபிரகாமை விட்டு பிரிந்த பின்பு ஆபிரகாம் பிரிந்த பின்பு கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி உன் கண்களை ஏறெடுத்து பாரு சொல்றாரு. எப்பா உன் கண்களை ஏறெடுத்து நீ இருக்கிற இடத்திலிருந்து வடக்கேயும் தெற்கேயும் கிழக்கேயும் மேற்கேயும் நோக்கி பார். நீ இந்த பார்க்கிற இந்த பூமி முழுவதும் நான் உனக்கும் உன் சந்ததிக்கும் என்றென்றைக்கு இருக்கும்படிக்கு கொடுத்து உன் சந்ததியை பூமியின் தூளை போல பெருக பண்ணுவேன். ஒருவன் பூமியின் தூளை என்ன கொடுமானால் உன் சந்ததி எண்ணப்படும். நீ எழுந்து தேசத்தின் நீளமும் அகலமும் எம்மட்டும் அம்மட்டும் நடந்து திரி, நான் உனக்கு அதை தருவேன் என்றார். அல்லே சொல்லலேலுயா. யார் கொடுத்த ஆசீர்வாதம்? கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். எவ்வளவு தூரம் நடக்கிறையோ விசுவாசத்தில், எவ்வளவு தூரம் எல்லைகளை கடக்கிறையோ, வடக்கோ தெற்கோ மேற்கோ கிழக்கோ, அதெல்லாம் நான் உனக்கு தருவேன். அல்லே சொல்லலேலுயா. அந்த தந்தவை யாவையும் யாருக்கு செலுத்தினான்? அவன் ஈசாக்குக்கு அவன் கொடுத்தான் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் முதல் 21ஆம் வசனம் வரைக்கும். அந்நாளிலே கர்த்தர் ஆபிரகாமோடு உடன்படிக்கை பண்ணி எகிப்தின் நதி துவங்கி ஐபிராத்து நதி என்னும் பெரிய நதி மட்டும் உள்ள கேனியரும் கெனிசியரும் கத்மோயரும் ஏத்தியரும் வாசிங்க ரெப்பாமியரும் எமோரியரும் கானானியரும் கிர்காசியரும் எபோசியரும் என்பவர்கள் இருக்கிறதுமான இந்த தேசத்தை உன் சந்ததி கொடுப்பேன் என்றார். அல்லே சொல்லலேலுயா. அந்த 7 ஜாதிகளை விரட்டி ஆபிரகாமுக்கு அந்த சந்ததிக்கு நான் தருவேன் என்று வாக்கு தத்தம் செய்த தேவன் ஆபிரகாம் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார். இப்போ நீங்கள் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிப்பாங்க. நீ பரதேசியாய் தங்கி வருகிற கானான் தேசம் முழுவதையும் உனக்கும் பின்வரும் உன் சந்ததிக்கும் நித்திய சுதந்திரமாய் கொடுத்து நான் அவர்களுக்கு தேவனாய். ஒரு அலை சொல்லலேலுயா. ஆக இவைகளெல்லாம் ஆபிரகாம் யார் இடத்துல பெற்றுக்கொண்டான்? கத்திடத்தில் பெற்றுக்கொண்டான். அந்த கத்திடத்தில் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை குறித்து வேதம் சொல்கிறது. அவருடைய ஆசீர்வாதம் பூமி தாங்க முடியல. அல்ல சொல்லலேலுயா. பூமியை தாங்க கொள்ளாத அளவுக்கு ஆபிரகாமை ஆசீர்வதித்தார்.
அங்கே ஈசாக்கு பெண் பார்க்கும்படி எலிதார் போகும்போது என் எஜமான் பெரிய சீமானனாக இருக்கிறார். இதெல்லாம் யார் கொடுத்ததுன்னா அந்த வயதான நாட்களில் பலனில்லாத நாட்கள் அழைப்புக்கு இணங்கி வந்த ஆபிரகாம் கீழ்ப்படைந்ததனால தேவனை கர்த்தர் அவனை ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதம் முழுவதையும் அங்கே ஈசாக்குக்கு கொடுத்தான். அல்லேலூயா. அப்படி என்றால் இயேசுவுக்கு எல்லாம் யார் கொடுத்தார்? நம்ம தகப்பனுக்குன்னா பிதாவாகிய தேவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. அப்போ அந்த தேவன் அந்த ஒப்பு கொடுத்த அந்த இயேசு கிறிஸ்து தனக்கு ஒப்பு கொடுத்த சகல காரியங்களையும் ஆபிரகாம் தன் மகனு கொடுத்ததை போல அந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த பிள்ளை ஆகிய ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுக்கு அல்லது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பிள்ளைகளுக்கு அவர் இந்த பூமியில் நிறைவான ஆசீர்வாதங்களை தருவார். அல்லேலூயா. சில பிரமாணத்தை வச்சிருப்பார். என்ன பிரமாணம்? உண்மை உள்ளவனை கர்த்தர் பரிபூர்ணமாய் ஆஸ்வதிப்பார். கர்த்தருக்கு பயப்படுகிற பெரியோரு சிறியோரு என்ன செய்வாரா? ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு யாக்கோபாக இருக்கிற வரையும் ஆசீர்வாதம் கிடையாது. இஸ்ரவேலா எப்போது மாறினானோ அப்படிதான் ஆசீர்வாதம் தருவார். கொடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். ஆக பூமியின் அதன் அதன் நிறைவும் அது குடிகளை யாருடையது? கர்த்தருடையது. ஆக பிதாவாகிய தேவன் இந்த உலகத்தில் சிருஷ்டித்த யாவும் இயேசுவெல்லாமல் எது சிருஷ்டிக்கப்படல, எல்லாம் அவருக்கென்று அவர் மூலமாய் நமக்காக சிருஷ்டிக்கப்பட்ட சகல பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை ஆபிரகாம் தன் மகனாகிய ஈசாக்கு கொடுத்ததை போல அந்த தேவன் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தம்முடைய பிள்ளைகளுக்கு தாராளமாக தருவார். அல்லேலூயா. அதை பெற்றுக்கொள்வதற்கு அந்த சத்தியத்தின்படி வாழ வேண்டும். அதை பெற்றுக்கொள்வதற்கு நமக்கு தகுதி வேணும். அந்த தகுதி இருந்தால் நிச்சயமாகவே அந்த ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். யோவான் சுவிசேஷத்தில் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் 3ஆம் வசனம் வரை கூட நீங்கள் அதை வாசித்து பாருங்க. யோவான் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே அல்லாமல் உண்டாகவில்லை. அல்லேலூயா. ஆக எல்லாவித ஆசீர்வாதத்தை தேவன் தனக்கென்று வைத்துக் கொள்ளாமல் அந்த பிள்ளை என்கிற அந்தஸ்தில் நம்ம சரியாக இருந்தால் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு தருவார். அல்லேலூயா. வேதம் சொல்லுகிறத நீங்கள் முதலாவது பரலோக ராஜ்யத்தின் நீதி என்ன செய்யுங்க, அப்பொழுது இவைகளெல்லாம் கூட கொடுக்கும். அப்போ தேவன் எல்லாவற்றையும் யாருக்கு? மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து பரிசுத்தாவியை பெற்று பரிசுத்தாவினால் நடத்தப்பட்டு அந்த புத்திரை சுவீகாரத்தின் ஆவியை பெற்றவர்கள் உண்மையான ஜீவியம் செய்த அப்பா பிதாவே என்று கூப்பிடும் போது, அவர் சொல்லுக்கு கீழ்ப்படையும் போது, அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கும் போது, அவர் சொல்லின்படி நடக்கும்போது தனக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. யோவான் சுவிசேஷம் 3ஆம் அதிகாரம் அதில் 35ஆம் வசனத்தை கூட நீங்கள் வாசித்து பாருங்க. யோவான் பிதாவானவர் குமாரனில் அன்பாயிருந்து எல்லாவற்றையும் ஒப்பு கொடு. ஒரு அல்லேலூயா. எல்லாமே ஒருவனை வாழ செய்யவும், ஒருவனை இந்த பூமியில உயர்த்தவும், எல்லாவித ஆசீர்வாதத்தினால நிரப்பவும், அதுதான் இயேசு இந்த உலகத்தில் வாழும்போது நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தார். அந்த தேவன் இன்றைக்கு நான் உண்மையாய் அந்த தேவனுடைய பிள்ளையாய் இருந்தால் அவருக்கு உண்டான எல்லாவற்றையும்
தேவன் நமக்கு தருவார். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் தனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஈசாக்குக்கு கொடுத்தான் என்று. இப்போ ஆதியாகமம் 25ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை வாசிங்க. ஆபிரகாமுக்கோ இருந்த மறுமனையாட்டின் பிள்ளைகளுக்கோ மறுமனையாட்டு பிள்ளைகளுக்கோ ஆபிரகாம் நன்கொடைகளை கொடுத்து தான் உயிரோடு இருக்கும்போது அவர்களை தன் குமாரனை ஈசாக்கை விட்டு கிழக்கே போக கீழ் தேசத்துக்கு இப்ப நல்ல கவனிங்க. அந்த வசனத்தை அர்த்தத்தை பின்னாடி சொல்றேன். ஈசாக்கை ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கைக்குள்ள நடத்துறான். ஒரு சொல்லலேலூயா. பிரித்தெடுக்கிற கானான் கிழக்கே இருக்கிற தேசத்தில் மற்ற மறுமண பிள்ளைகள் எல்லாம் அனுப்பிட்டு ஈசாக்கை கானானிலே பிரித்து வைக்கப்பட்ட வாழ்க்கையில் வாழ்ந்தார். அப்போது ஒரு தகப்பனுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை அனுபவம் வேணும். சொல்லலேலூயா. அதை பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை இருந்தால் மாத்திரமே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை ஈசாக்கை எப்படி பெற்றுக்கொண்டானோ ஆவிக்குரியவளை என்று சொல்லக்கூடிய நம்ம, கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடிய நம்ம வேதத்தின்படி பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்ந்தால் மாத்திரம்தான் அந்த தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். சொல்லலேலூயா. இப்போ ஈசாக்கை குறித்ததான அந்த பிரித்தெடுக்கிற வாழ்க்கையை பல வசனங்களிலே இதுக்கு முன்பாகவே நாம் வாசிக்க கேட்போம். ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தையும் வாசிங்க பார்ப்போம். நான் குடியிருக்கிற கானானுடைய குமார்த்திகளில் நீ என் குமாரன். அப்ப அந்த பிரித்தெடுக்கிற வாழ்க்கை நல்ல கவனி. என் குமாரனுக்கு பெண் கொள்ளாமல் நீ என் தேசத்திற்கும் என் இனத்தார் இடத்திற்கு போய் என் குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்வேன் என்று வானத்துக்கு தேவனும் பூமிக்கு தேவனுமாய் இருக்கிற கர்த்தர் பேரில் எனக்கு ஆணையிட்டு கொடு. ஒரு சொல்லலேலூயா. ஆக ஏன் அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் அப்படின்னா ஈசாக்குக்குள்ளே ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற ஜீவிதம் இருந்துச்சு. தகப்பன் அந்த மகனை சரியான விதத்தில் நடத்தினார். அதே போல நம்முடைய தகப்பனாய் இருக்கிற அப்பா பிதாவென்று கூப்பிடக்கூடிய அந்த தேவ நம்மை பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கையில சரியான விதத்தில் நடத்தும் போது ஈசாக்கை போல நாமும் வாழும்போது அந்த தகப்பனுடைய எல்லா ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். அல்லேலூயா. கையில் வயசு சொல்லுங்க பாப்பா. அல்லேலூயா. பிரித்தெடுக்கப்பட்ட ஒன்று சேரல, நாளைக்கு எப்படியும் பிரச்சனை வந்துடும், கலந்துருவாங்க, ஒன்று கொண்டா சேர்ந்துருவாங்க, மாம்சம் வந்துடும், இவனும் கெட்டு போயிடுவா என்கிற சூழ்நிலையில் அந்த பிரித்தெடுக்கப்படுகிற ஜீவியத்தை செய்யும்படி ஆபிரகாம் ஆரம்பத்தில் தேவன் சொன்ன வார்த்தையின்படி செய்கிறார். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தை கூட நீங்க வாசிங்க. 28:1. ஈசாக்கை யாக்கோபை அழைத்து இப்ப அவனும் மகனுக்கு சொல்றான் பாருங்க. அவனை ஆசீர்வதித்து நீ கானானுடைய குமார்த்தியை பெண் கொள்ளாமல், அங்கே அதான் சொன்னான். ஒரு சொல்லலேலூயா. தான் கற்றுக்கொண்ட உபதேசத்தை தன் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறார். இது எத்தனை பேர் ஆவிக்குரியவர்கள்? நம்ம பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை போதன்ட்டு பிள்ளைகளை எப்படி வேணாலும் நடத்தலாம். திருமண காரியத்தில் என்ன அது பின்னாடி உங்களுக்கு கண்ணியாய் மாறிவிடும். அல்லேலூயா. அது என்ன சொல்லலாம், அழுகையினுடைய வாழ்க்கையாய் மாறிவிடும். அது ஒரு ஏமாற்றமாய் மாறிவிடும். பிள்ளைகளை சரியான விதத்தில் ஆபிரகாம் நடத்தினான். ஈசாக்கு வாழ்ந்து காட்டின. ஈசாக்கு யாக்கோபை நடத்துகிறார். ஆக அந்த பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்கிறவர்கள் தான் அந்த நம்முடைய தகப்பனாய் இருக்கிற அத்தனை ஆசீர்வாதத்தை நாம் சொந்தம் கொண்டாட முடியும் தவிர அந்த முழுமையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. இப்போ நீங்கள் யாத்திரையாகத்தில் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லும்போது 34ஆம் அதிகாரத்தை நீங்கள் திருப்பி கொள்ளுங்க. 12ஆம் வசனம் முதல் 16ஆவது வசனம் வரைக்கும் வாசிங்க.
நீ போய் சேருகிற. வாசிங்க. தேசத்தின் குடிகளோடு தேசத்தின் குடிகளோடு நல்ல நீ போ. அந்த சேரும்போது அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணாதபடி அப்படின்னா பெண்ணுக்கு என்னெல்லாம் திருமணக்காரி உடன்படிக்கை பண்ணாமல் எச்சரிக்கையாயிரு. எச்சரிக்கையான்ட்டார். ஒரு அலை சொல்லலையா? நீ போ. நீ வேறுபாட்டும் ஜீவியம் வாழ்ந்துட்டு இருக்கிற. வேறுபாட்டும் ஜீவியம் இல்லாதவளை கூட உடன்படிக்கை செய்யாதே. அல்லையில சொல்லலையா? திருமண பந்தத்தை வைத்து கொள்ளாதே என்று எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எச்சரிக்கிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் வேறு பிரிக்கப்பட்ட ஜனம். எங்கிருந்து? எகிப்திலிருந்து இஸ்ரவேலுக்கு. அல்லையில சொல்லலையா? எகிப்திலேயே வைக்கல. எகிப்தை விட்டு வெளியே வாழ்ந்தார். எகிப்தை விட்டு பிரிந்து தான் அவர்கள் வாழ்ந்தார்கள். அவங்களுக்கு சொல்றாரு, ரொம்ப எச்சரிக்கையாயிரு. பண்ணினால் பார்த்தீங்களா? அது உடன்படிக்கை மீறி ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை நீ ரட்சிக்கப்படாதவளை திருமணம் பண்ணினால் அது உனக்கு கன்னியா இருக்கும். ஒரு அலைய சொல்லலையா? கையில் சொல்லலையா? இன்றைக்கு ஆவிக்குரிய வாழ்க்கையில் நிறைய பேர் என்ன செய்கிறாங்கன்னா, ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களோடு கூட உடன்படி செய்கிறார். அது தவறான விஷயம் என்று வேதம் தெளிவாக சொல்லுகிறது. கர்த்தர் இதை எச்சரிக்கிறார். ஏதோ ஒரு வகையிலே அங்கே ஒரு குறைகள் இருக்கும். ஏதோ ஒரு வகையிலே அங்கே ஒரு பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும். அது அவர்களுக்கு ஏதோ ஒரு வகையில் கண்ணியாய் வேதனையாக இருக்கும். அலே சொல்லலையா? ஆக பெற்றோராகிய நீங்கள் ஆபிரகாம் ஈசாக்கை நடத்தினதை போல, ஈசாக்கு யாக்கோபை நடத்தினதை போல, தேவனை கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த விஷயத்தில் எச்சரித்ததை போல சபையில் குறிப்பிட்ட வாலிபர்கள் இருக்கிறாங்க. பெற்றோராய் நீங்கள் அவங்களுக்கு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளும் போது ரட்சிக்கப்பட்டவளோடு வாழ்க்கையை தெரிந்து கொள்ளணும். ஒரு அலை சொல்லலையா? சத்தமாக சொல்லுங்களையா? பல இடங்களில் அது தவறு நடக்கிறது. அதனால தான் அந்த பெற்றோர்களுக்கு அது வேதனை. அவங்க வாழ்க்கையில் வேதனை தவிர ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்பட்டவளோடு உடன்படிக்கை செய்யணும். அலே சொல்லலையா? அதை வாசிங்க 16வது வசனம் வரை. அவர்களுடைய பலிபீடங்களை இடித்து அவருடைய பலிபீடங்களை இடித்து அவர்கள் சிலைகளை தகர்த்து அவருடைய சிலைகளை தகர்த்து அவர்கள் தோப்புகளை வெட்டி போடுங்கள். அவளுடைய தோப்புங்களை போய் சேராதீங்க, வெட்டி போடுங்கள். கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ளவர் என்பதை கர்த்தருடைய நாமம் எரிச்சலுள்ள என்பதை அவர் எரிச்சலுள்ள தேவனே அவர் எரிச்சலுள்ள தேவனே ஆகையால் அந்நிய தேவனை நீ பணிந்து கொள்ள வேண்டும். அந்நிய தேவனை பணிந்து கொள்ள வேண்டாம். அந்த தேசத்தின் குடிகளோடு அந்த தேசத்தின் குடிகளோடு உடன்படிக்கை பண்ணுவாயானால் அவர் தங்கள் தேவர்களை சோரமாய் பின்பற்றி நம்முடைய தேவர்களை பலியிடுவார்கள். ஒருவனை அழைக்கையில் நீ போய் பலியிட்டதிலே புசிப்பாய். அவர் குமார்த்திகளும் குமாரனுக்கு பெண் கொள்வாய். அவள் குமார் தங்களுடைய தேவர்களை சோரமாக்கமாய் பின்பற்றுவதும் அல்லாமல் குமாரரையும் தேவர்களையும் சோரமாக பின்பற்ற செய்வார்கள். அல்லேலூயா சொல்லலேலூயா. நிறைய இடத்துல நடக்குது. வாலி பிள்ளைகள் கவனமாக இருக்கணும். உங்கள் வாழ்க்கையை நீங்கள் தெரிந்து கொள்ளவே கூடாது. உங்களுக்கென்று ஒரு வாழ்க்கை வைத்திருக்கிறார். பெற்றோர் மூலமாக அதை செய்து தருவார். அல்லே சொல்லலேலூயா. பல அனுபவங்கள் உலகத்தில் பார்க்க முடியுது. நல்லா பிள்ளைங்க இருப்பாங்க, பிச்சவனில் ஆவிக்குரிய வாழ்க்கையில். கடந்த வருஷத்தில் ஒரு +2 படித்து அதிகமான மதிப்பெண் பெற்றுக்கொண்ட ஒரு பெண்ணை நான் பார்த்தேன். அது போகிற சபையில் பார்த்தேன். அடக்கொடுக்கமாக இருந்துச்சு. திடீர்னு ஒரு கவுன்சிலிங் கொடுப்பதற்கு ஆவியான ஏவின. சில இடத்துல நான் சொல்லும்போது ரொம்ப உன்னை பார்த்தா ரொம்ப சந்தோஷமாக இருக்குமா, நீ இப்படியே நீ வாழணும், நீ கல்லூரி படிக்க போகும்போது உன்னுடைய வாழ்க்கை பத்திரமாக நீ என்ன செய்யணும், பாதுகாக்கணும். உனக்கென்று கர்த்தர் ஒரு வேலைக்கு வச்சுருப்பார், உனக்கென்று ஒரு வாழ்க்கையும் வச்சுருப்பார். அந்த விஷயத்தில் நீ ஏமாறக்கூடாது என்பதை 2-3 பாஸை வச்சு ஏதோ சொன்னதுனால அட்வைஸ் பண்ணிவிட்டு வந்தேன். ஒரு அலை சொல்லலேலூயா. இப்போ இந்த முறை
நான் கேட்கும்போது அங்கே ஒரு தவறு நடந்திருக்கு. ரட்சிக்கப்படாத ஒருவனோடு தவறாக இருந்து அந்த பையன் கூட்டியே போயிட்டான். பெற்றோர்கள் வீட்டில் சேர்த்துல, ரட்சிக்கப்பட்டவன் கிடையாது. அப்போது இவைகள் நாளடைவில் அவங்களுக்கு கண்ணியாக இருக்கும். ஒரு அலை சொல்லலே லூயா, சத்தமாக சொல்லுங்களே லூயா. அப்போ ஃபோன் பண்ணாலும் இப்போ எடுக்கிறது இல்லையா? இப்போ இது பெற்றோர் செய்த தவறு அல்ல. பிள்ளைகள், வாலி பிள்ளைகள் இந்த விஷயத்தில் ரொம்ப வஞ்சிக்கப்படுறாங்க. வஞ்சிக்கப்பட்டு கண்கள் காணுதே தோன்றதே போதுன்ட்டு இருப்பாங்க. அந்த வாழ்க்கையின் முடிவு பார்த்திங்கன்னா அது கசப்பான அனுபவம் இருக்கும். அலே சொல்லலே இல்லையா? ரட்சிக்கப்பட்ட ஒரு வாலிபன் இருந்தாலும் வாலிபன் அதுக்கே ஆண்டவர் ஒரு காரியம் ஏற்ற வேலை வச்சிருப்பார். அதுக்கென்று நம்ம அவசரப்பட்டு ரட்சிக்கப்படாத சில ஊழியரை கூட நம்ம பார்க்குறோம். நல்ல ஊழியக்காரங்க, பிரகாசமாக இருப்பாங்க, பெரிய ஸ்தாபன தலைவராக இருக்கிறாங்க. ஆனாலும் அங்கே அந்த ஸ்தாபன தலைவருடைய பெண்ணை பார்த்திங்கன்னா குணப்படாத பையனோடு என்ன செஞ்சிடறாங்க, ஓடிடுறாங்க. அது நாளடைவில் அந்த வாழ்க்கையினுடைய கண்ணியாக இருக்கும். அலே சொல்லலே இல்லையா? ஆக ஈசாக்கை நடத்தினதை போல, ஈசாக்கு யாக்கோபை நடத்தினதை போல ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற ஜீவியம் செய்கிறவர்தான் தேவன் எல்லாவித ஆசீர்வாதத்தை நமக்கு தருவார். என்னாகமத்தில் 23ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை கூட வாசிங்க. என்னாகமம் 23. கண்மலை உச்சி பார்க்குறான். யார் பார்க்குறான்? பிலியாம் தீர்க்கதரிசி பார்க்குறான். சாபமிடும்படி சொல்லி கூப்பிடுறான். அப்ப கண்மலை உச்சியிலிருந்து நான் அவளை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். யாரு? இஸ்ரவேல் ஜனத்தை பார்க்கிறேன். அந்த ஜனம் ஜாதிகளோடு கலவாமல் தனியே வாசமா இருப்பார். ஒரு அலே சொல்லலே லூயா. ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்வார்கள். ஜாதியோடு கலவலைன்னா பேசாம இல்லை, பழகாம இல்லை. ஒரு பொருள் வாங்கணும்னா அந்நிய ஜனத்தில் வாங்கணும், அது வேற. அது உடன்படிக்கை விஷயத்தில், திருமண பந்தங்களில், பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கையில் அவங்களோடு இணையாம உடன்படிக்கை செய்யாம அவர்கள் தனித்தே வாசம் இருந்தார்கள். அலே சொல்லலே லூயா. அவள் கத்தர நாட்டின சந்தன மரங்களை போல, அவன் நீர்ப்பாய்ச்சின தோட்டத்தை போல சகல ஆசீர்வாதத்தோடு. ஆனால் அதில் ஒரு பிளான் சொல்லிட்டு போயிட்டான், இவங்களை நீ ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா தேவனோட உடன்படிக்கை அவங்க மீற மாட்டாங்க. இந்த பிரித்தெடுக்கிற வாழ்க்கை இருக்கிற வரைக்கும் நீ என்ன சாபம் பண்ணாலும், என்னை எங்கே மலை போய் குன்றுகளை மாறி என்னை சாபம் இடி சொன்னாலும் அந்த சாபம் அவங்களுக்கு செல்லாது. அலே சொல்லலே லூயா. ஆனால் ஒரு காரணம், நீ மோவாப் ஸ்திரீகளோடு கூட இந்த உடன்படிக்கை தவறான ஒரு ஆளை சொல்லிட்டு போகிறான் பாருங்க. அப்போ ஆண்டவரே அவங்கள வெறுத்துருவார், விட்டுருவாருங்கிற ஒரு ஆலோசனை சொல்லிட்டு போகிறான். அதன்படி நடக்குது. ஆனால் பிரித்தெடுக்கப்படுகிற ஜீவியம் செய்வர்களுக்கு தமக்கு உண்டான எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. உபாகம் எழுதின புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தையும் 4ஆம் வசனத்தை வாசிங்க. உபாகமும் அவர்களோட சம்பந்தம் கலவாயாக. யாரோட? ரட்சிக்கப்படாதவன சம்பந்தம் கலவாயாக உன் குமார்த்திகளை அவருடைய குமாரருக்கு கொடாம அவருடைய குமார்த்திகளை கொள்ளாமலும் இருப்பாயாக. என்னை பின்பற்றாமல் அந்நிய தேவர்களை சேவிக்கும்படி அவர்கள் உன் குமாரை விலக்க பண்ணுவார்கள். அப்பொழுது கர்த்தருடைய கோபம் உங்கள் மேல மூண்டு அடுத்து. ஒரு அலை சொல்லலே இல்லையா? ஒருவேளை இந்த உடன்படிக்கை மீறி வேறு விதமாய் செய்த கர்த்தருடைய கோபமே அங்க இருக்குமா? சில பெற்றோருடைய கோபம் வீட்டுக்கு சேர்த்துல கொஞ்சம் வருஷம் பின்னாடி சேர்த்திடுவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. அவர்களை கோபம் மேலே வருமா அவளை அழித்தே விடுகிறார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆக தேவ பிள்ளைய உபதேசத்தை குறித்து, வாழ்க்கை குறித்து, பிரித்தெடுக்கிற ஜீவியை குறித்து எச்சரிக்கையாக நாம் இருக்க வேண்டும். அல்லே சொல்லலே லூயா. கையில் வச்சு சொல்லுங்க, வலே லூயா.
இப்போ யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் முதல் 16வது வசனம் வரையும். யோசுவாவின் புஸ்தகம் 23ஆம் அதிகாரம். பின்வாங்கி போய் நீங்கள் சொல்றாரு, நீ இப்போ நல்லா தான் இருக்கிற, நான் கொடுக்குற எச்சரிப்பெல்லாம் மீறி பின்வாங்கி போய் உங்களுக்குள்ளே மீதியா இருக்கிற இந்த ஜாதிகளை சேர்ந்து அவர்களோடு சம்பந்தம் கலந்து நீங்கள் அவர்களிடத்திலும் அவர்கள் உங்களிடத்தில் உறவாடினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் இனி இந்த ஜாதிகளை துரத்தி விட மாட்டார். அல்லேலூயா. ஏற்கனவே வாக்கு பண்ணாரு, அப்பா நான் முன்ன போய் இந்த 7 ஜாதிகளை நான் துரத்துவேன், கானானுக்குள்ள இருக்கிற. இப்ப என்ன சொல்றாரு, நான் துரத்த மாட்டேன். என் உடன்படிக்கை மீறி உங்கள் குமார்த்திகளை இப்படி உடன்படிக்கை செய்தால் நான் இனி அந்த கொடுமையானவைகளை அந்த ஜாதிகளை துரத்த விட மாட்டேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த இந்த நல்ல தேசத்திலிருந்து அழிந்து போக மட்டும் அவர்கள் நீ பண்ணலையே, அவர்கள் உனக்கு கண்ணியாகவும் வலையாகவும் உங்கள் விழாக்களுக்கு சவுக்காகவும் உன் கண்களுக்கு முள்ளுகளாகவும் இருப்பார்கள் என்று நிச்சயமாய் அறியுங்கள். இதோ சொல்றேன், அதாவது போறேன் யோசுவா, பூலோகத்தோர் எல்லாரும் போகிற வழிய கடைசி இந்த மரண தருவாயிலே சொல்லிட்டு போறேன், போகிறேன். உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்காக சொன்ன நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தை தவறி போகவில்லை என்பதை உங்கள் முழு இதயத்தாலும் உங்கள் முழு ஆத்துமாவினாலும் அறிந்திருக்கிறீர்கள். அவைகளெல்லாம் நிறைவேறிற்று. அல்லேலூயா. எவ்வளோ வசனம் இருக்கு. நம்ம அறியாம நம்முடைய ஜீவியத்தை பிரித்தெடுக்கிற முந்த காலத்தில் ஆவிக்குரிய சபைன்னு அப்படித்தான் இருந்துச்சு. இப்போ எல்லாம் உலகத்தோடு ஒன்றாய் உருவாடி கொண்டிருக்கிற சூழ்நிலைகள். கடைசி காலங்களில் மீண்டும் அந்த பிரித்தெடுக்கிற வாழ்க்கைன்னா நான் மாத்திரம் அல்ல, நீங்கள் மாத்திரமல்ல, குடும்பமாக அந்த அனுபவத்திற்குள் வரவேன். அல்லேலூயா. சபையில் நான் பலரை பார்க்கிறேன், பல குடும்பங்களை பார்க்கிறேன், ரொம்ப ஆச்சரியப்படுறேன். அப்படியே அந்த பிள்ளைகளையும் சரியான விதத்தில் நடத்துகிற பிள்ளைகள். ஆனால் சிலரை பார்த்திங்கன்னா அப்படி நடத்துறது இல்லை. ஆக இனி வருகிற காலங்களில் இந்த அனுபவத்தின்படி நடந்தால் அவருடைய ஆசீர்வாதம் முழுவதும் கர்த்தர் உங்கள் சந்ததிகளுக்கு அவர் தருவார். அல்லேலூயா. கைகளை உயர்த்தி சொல்லுங்க அல்லேலூயா. அதனால் அப்போஸ்தலர் நடபடிகளை சொல்லும்போது 2ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் முதல் 42வது வசனம் வரைக்கும் அவர்கள் கேட்ட பொழுது இதை அவர்கள் சொல்றாங்க, ஜீவாதிபதி கொலை செஞ்சீங்க இல்லைங்க, இதெல்லாம் கேட்ட பொழுது இருதயத்தில் நம்ம செஞ்சிட்டோம் தப்பு பண்ணி குத்தப்பட்டவளாகி பேதுருவையும் மற்ற அப்போஸ்தலரை பார்த்து சகோதரரே நாங்க என்ன செய்ய வேண்டும். அல்லேலூயா. தப்பு பண்ணிட்டோமே, நாங்க என்ன செய்ய வேண்டும். பேது அவளை நோக்கி நீங்கள் மனம் திரும்பி ஒவ்வொருவரும் பாவ மன்னிப்புக்கென்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஞானஸ்நானம் பெற்றுக் கொள்ளுங்கள். அப்பொழுது பரிசுத்த ஆவியினுடைய வரத்தை பெறுவீர்கள். வாக்குத்தத்தமானது உங்களுக்கும் உங்கள் பிள்ளைகளுக்கும் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் வரவழைக்கும் தூரத்தில் உள்ள யாவருக்கும் என்று சொல்லி இன்னும் அநேக வார்த்தைகளினாலே சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததி விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று உடலே சொல்லலேலூயா. விலகிடுங்க. அதுக்கு பின்னாடி அப்போஸ்தலருடைய உபதேசத்தில் அந்நியத்தில் அப்பம் பிற்கிறதிலும்
ஜெபம் பண்ண நீங்கள் உறுதியாய். அல்லேலூயா. இதுதான் ஈசாக்கினுடைய வாழ்க்கை, பிரித்தெடுக்கிற வாழ்க்கை. மற்றெல்லாம் கானானுடைய கிழக்கு தேசத்தில் ஆபிரகாம் அனுப்பி இந்த ஈசாக்கை பிரித்தெடுக்கிறப்பட்ட வாழ்க்கையில் நிறுத்தினான். அதனால்தான் ஆபிரகாமுக்கு உண்டான சகல ஆசீர்வாதத்தை ஈசாக்கு பெற்றுக்கொள்ள அவன் பாத்திரனாக இருந்தான். நீங்களும் நான் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பிரித்தெடுக்கிற வாழ்க்கை வேணும். இப்போ நீங்கள் 2 கொரிந்தியருக்கு நிருபம் 6ஆம் அதிகாரம் சீக்கிரமாக வாசிங்க. 14வது வசனம் 18வது வசனம். அந்நிய நுகத்திலே அவ்விசுவாசிகளோடு பிணைக்கப்படாதிருங்கள். நீதிக்கும் அநீதிக்கும் சம்பந்தமேது, ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது, கிறிஸ்துவுக்கும் பேலியாளுக்கும் இசைவேது, அவ்விசுவாசியுடனே பங்கேது, தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்பந்தமேது. நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளாக உலாவி அவள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனமாக. ஒரு அல்லேலூயா. இப்போ எல்லாமே சேர்ந்திருக்கிற ஜீவியம் கிடையாது. ஒரு பிரித்தெடுக்கப்படுகிற வாழ்க்கை வாழ்வதற்கு நமக்குள்ள ஒரு வைராக்கியம் வேணும், பெற்றோருக்குள்ள வைராக்கியம் வேணும். இப்படிதான் நம்ம வாழ வைக்கணும், பிள்ளைகளை இப்படிதான் நடத்தணும், நாம் அவளுக்கு முன்மாதிரி உள்ளவளாக இருக்க வேண்டும் என்று அவளுக்கு உபதேசம் பண்ணி ஈசாக்கு இந்த வாழ்க்கையை பெற்று அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதை போல அந்த ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும். அல்லேலூயா. சத்தமாதா சொல்லுங்க அல்லேலூயா. அப்போ ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளை, மற்றவர்கள் மாம்சத்துக்குரிய பிள்ளைகள். அப்போ ஆபிரகாம் என்ன செய்தான்? மற்றவர்களுக்கு நன்கொடைகளை கொடுத்தான். அல்லேலூயா. ஈசாக்குக்கு எல்லாவற்றையும் கொடுத்தான். அப்போ நீங்களும் நானும் வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக இருக்க வேண்டும். கலாத்திற்கு நிருபம் வாசி பாருங்க. 6ஆம் அதிகாரம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் முதல் 31ஆம் வசனம். சகோதரரே, நாம் ஈசாக்கை போல வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய் இருக்கிறோம். ஆகிலும் மாம்சத்தின் யாரு? அங்கே கேத்துராளுக்கும் ஆகாருக்கு பிறந்தாங்க இல்லையா? மாம்சத்தின்படி பிறந்தவர்கள் ஆவியின்படி பிறந்தவனை அப்பொழுது எப்போ அந்த காலம் துன்பப்படுத்தினதை போல இப்பொழுதும் நடந்து வருகிறது. ஒரு அல்லேலூயா. ஆவிக்குரியவனை வாக்கு தத்தத்தை பிள்ளையை மாம்சத்துக்குரியவர்கள் அந்த நாளிலே துன்பப்படுத்துவதை போல இந்த நாளிலும் துன்பப்படுத்துகிறான்னா, அப்போ அவங்களோட உடன்படிக்கை செய்தால் அவங்க மூலம் நமக்கு துன்பம் வரும். சொல்லலேலூயா. பிரச்சனைகள் வரும். வாசிங்க. அதை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? அடிமையானவருடைய மகள் யாரு? ஆகார். அடிமையானவருடைய மகள் சுயாதீனமுள்ள குமாரனோடு ஈசாக்கோடு சுதந்திரவாளியாய் இருப்பது இல்லை. ஆகையால் அடிமையானவளை அவளுடைய மகனையும் புறம்பே தள்ளு என்று சொல்லுகிறது. இப்படி இருக்க சகோதரரே, நாம் அடிமையானவருக்கு பிள்ளையாயிராமல் சுயாதீனம் உள்ளவர்களுக்கு பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று வேதம் சொல்லு. ஒரு அல்லேலூயா. ஆக இப்படிப்பட்ட வாக்கு தத்தத்தின் பிள்ளைகளை தான் தேவன் தனக்கு உண்டான எல்லாவித ஆசீர்வாதத்தை நான் உண்மையாய் நடந்தால் தேவன் பரிபூர்ணமாய் தருவார். அந்த காலத்தில் என்ன செய்வாங்கன்னா, முதல் மனைவி பிறந்த பிள்ளைகளுக்கு தான் தங்களுடைய ஆசைகள் எல்லாம் எழுதுவார்கள். அதுதான் வேதத்தின் சத்தியம். ஒரு அல்லேலூயா. இன்றைக்கு அரசாங்கம் பல திட்டங்கள் மாறிடுச்சு இல்லையா? பெண்களுக்கும் சொத்து உரிமை அப்படின்னு. இது வேதத்தின் சத்தியம் அல்ல. ஆனால் காலபீடத்தில் மகள் கேட்டால் கொடுத்ததை கொடுத்தா அதெல்லாம் நிறையா இருக்குது. ஆனாலும் அந்த காலத்தில் முதல் மனைவிக்கு பிறந்த பிள்ளைகள் தான்
தகப்பனுடைய சொத்தை எல்லாவற்றையும் கொடுக்கணும். அல்லேலூயா. ஒருவேளை எபிரியனுடைய வழக்கத்தின்படி அது நடந்தாலும், எபிரியனுடைய வழக்கத்தில் இன்னொரு வழக்கம் இருக்கிறது. அது முதல் மனைவிக்கு ஒரு வேளை பிள்ளை இல்லாமல் போனார், அடுத்த புதிய ஏற்பு காலத்தில் இன்னொரு மனைவி கட்டக்கூடாது. பழைய ஏற்பாடு காலத்தில் எபிரியர்கள் பல திருமணம் செய்வார்கள். ஆக இன்னும் மற்ற மனைவிக்கு பிள்ளைகள் பிறந்தால் முதல் மனைவியினுடைய சம்பந்தத்தோடு தன்னுடைய ஆசிகளை நிலங்களை மற்ற மனைவி பிள்ளைகளுக்கு கொடுக்கலாம். அல்லேலூயா. அது முதல் மனைவியுடைய சம்மதம் இருந்தால் மாத்திரம்தான். மற்றபடி தனக்கு உண்டானவைகள் முதல் மனைவிக்கு பிறந்த வாக்குத்தத்த பிள்ளைகளுக்கு ஈசாக்கு கொடுத்ததை போல நீங்களும் நானும் இந்த முதல் தரத்தை சார்ந்தவர்கள். ஒரு அல்லேலூயா. இப்போ மறுமணி மாட்டி பிள்ளைகளுக்கு சும்மா விடலை, நன்கொடைகளை கொடுத்தான், வெகுமதிகளை கொடுத்தான். இன்னைக்கு பல இடங்களில் பல பிரச்சனை ஓடுது. 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பிரதர் வேறு சபையை சார்ந்தவர், அவங்க அப்பா ஒன்று தான், 2 மனைவி, தாய் 2, மூத்தவள் பிறந்தது. அவங்க சொத்து பிரச்சனை. ஆனால் அவங்க அப்பான்னு சொல்லிட்டாரு, உங்களுக்கு எழுதி கொடுக்க. ஆனால் 2வது பிரச்சனை ஆகி பயங்கர பிரச்சனை ஆகி சில மாதத்திற்கு முன்பாக தான் அந்த பாக பிரிவினை நடந்தது. அல்லேலூயா. ஆக வேதத்தின்படி முதல் மனைவி பிறந்த பிள்ளைகளை தான் ஆசி சொந்தம், மற்றவர்களுக்கு நன்கொடைகளை கொடுத்தான். இதே போல இயேசு கிறிஸ்து நமக்கு எல்லாவித ஆசை தான். மற்றவர்களுக்கும் அந்த மற்றவர்களுக்கு யாருன்னா இம்மைக்காக தேவனை தேடுகிறவர்கள். ஒரு அல்லேலூயா. இம்மைக்காக ரட்சிப்பு இருக்காது, ரட்சிப்பின் அனுபவம் இருக்காது, ஆனால் இயேசுவேன்னு கூப்பிடுவாங்க, இயேசுவை நம்புவார்கள். சில கடையில் போய் பாருங்க, 3 போட்டோ வச்சுருப்பாங்க. ஊட்டிக்கு போயிட்டு வரும்போது ஒரு இடத்துல நாங்கள் சாப்பிடும்போது 3 போட்டோ நாங்கள் காண்பித்து கூடாது. 3 காரியங்கள். இயேசுவை நம்புகிறார்கள். அப்போ இயேசுவை நம்புகிற, அவரை தகப்பன் என்று ஏற்றுக்கொள்கிற அந்த பிள்ளைகளுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை கொடுப்பாரு தவிர நமக்கு இருந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டார். அல்லேலூயா. இங்க உதாரணமாக கானான் ஸ்திரீயை நீங்கள் பார்த்துட்டீங்கன்னா ஆண்டு என்ன சொல்றாரு? தாவீது குமாரனே இறங்கும், என் மகள் பிசாசினுடைய கொடிய வேதனையினால் மரணாவஸ்தைப்படுகிறார். ஆண்டு என்ன சொல்றாரு? பேசாமல் இருந்தார். பிள்ளைகளுடைய அப்பத்தை எடுத்து நாய்க்குட்டிக்கு போடலாமா? அப்பா சொன்ன, ஆமாம் உண்மைதான், மேஜைகளில் விடுகிற அந்த துணிக்கையை சாப்பிடுமே என்றார். அவளுக்கு அற்புதம் நடந்துச்சு. ஒரு அல்லேலூயா. அது இம்மைக்குரிய ஆசீர்வாதங்கள். அந்த நேரங்களிலே அந்த மகள் பிசாசுடைய கொடிய வேதனையிலிருந்து அவள் சுகமானாள் என்று வேதம் சொல்கிறது. இன்னும் நீங்கள் பைபிளை பார்த்து நிறைய காரியங்கள் இருக்கு. தூத்துக்கு அதிபதி என்கிற ஒருவனை குறித்து நாம் பார்க்கும்போது மத்தேயு சுவிசேஷம் 8ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் முதல் 10ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்க பார்ப்போம். இயேசு கப்பர்நகூமில் பிரவேசித்த போது நூற்றுக்கு அதிபதி ஒருவன் அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, இவன் ரட்சிக்கப்படல, ஆண்டவரே, என் வேலைக்காரன் வீட்டிலே திமிர்வாதக்காரனாய் கிடந்து கொடிய வேதனைப்படுகிறார் என்றும் அவரை வேண்டிக் கொண்டான். அதற்கு இயேசு, நான் வந்து அவனை சொஸ்தமாக்குவேன் என்றார். நூற்றுக்கு அதிபதியோ பிரதித்தரமாக, ஆண்டவரே, நீ என் வீட்டுக்குள் பிரவேசிக்க. அப்ப நான் ரட்சிக்கப்படல, தகுதி இல்லை, நான் பாத்திரம் கிடையாது. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாமா. நான் அதிகாரிக்கு கீழ்பட்டிருந்தோம், எனக்கு கீழ்பட்டிருக்கிற சேவகளும் உண்டு. நான் ஒருவனை போ என்றால் போகிறான், வா என்றால் வருகிறான். என் வேலைக்காரன் இதை செய் என்றால் செய்கிறான் என்றார். இப்ப நல்ல இப்ப சொல்ல பாருங்க, ஆச்சரியப்பட்டு யாரு பின் இஸ்ரவேல் ஜனங்களை பின் சொல்ல நோக்கி, ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலுக்குள்ளும்
நான் இவங்கிட்ட இருக்கிற விசுவாசத்தை காணலன்ட்டார். ஒரு அலை சொல்லலேலுயா. அவனுக்கும் அற்புதம் நடந்தது. இந்த மறுமணியாட்டி பிள்ளைகளுக்கு ஆபிரகாம் நன்கொடை கொடுத்ததை போல இந்த உலகத்தில் இயேசுவை ரட்சிக்கப்படாமல் ஏற்றுக்கொள்கிற அப்பா பிதான் கூப்பிடுகிற அவர்களுக்கும் தேவன் ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஏன்னா அவரை நம்புகிறாங்க, விசுவாசம். ஆனால் நமக்கு அப்படி அல்ல. 2 ஆசீர்வாதம். ஒன்று வாக்குத்தத்தம். ஏன்னா ஈசாக்குக்கு ஏன் கானான் வச்சாருன்னா, ஈசாக்கினுடைய வம்ச வெளியில் மெஸ்ஸியா வெளிப்படுவார். அல்லேலூயா. ஆக அந்த ஈசாக்கு பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசத்தை வாக்களித்ததை போல நமக்கு பரலோக ராஜ்யம் என்கிற அந்த தேசத்தை நமக்கு வாக்களித்திருக்கிறார். ஆனால் மற்றவர்களுக்கோ மறுமணியாட்டு பிள்ளைகளுக்கு கானான் தேசத்தை சுதந்திரிக்க முடியாது. ரட்சிக்கப்பட்டவர்கள் எத்தனையோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாலும் அந்த மறுமைக்குள்ள அவர்கள் பிரவேசிக்க முடியாது. அது வேறுபாட்டின் ஜீவியம் இல்லாமல், சத்தியம் இல்லாமல், ஞானஸ்தானம் இல்லாமல், மனம் திரும்பாமல், குணப்படாமல் அவர்கள் அதற்குள்ளாக அந்த ராஜ்யத்துக்குள் பிரவேசிக்க முடியாது. இயேசு இந்த உலகத்தில் தங்களை கூப்பிடுகிற யாவருக்கும் ஆபிரகாம் கொடுத்ததை போல சில ஆசீர்வாதங்களை தேவன் அவர்களுக்கும் தர வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. பரலோக ராஜ்யம் கிடையாது. 10 குஷ்டரோகிகள் சுகமானாங்க. வந்த ஒருத்தன் தான் வந்தான். மீது 9 பேர் எங்கேன்னு கேட்டார். 9 பேரும் அற்புதத்தை பெற்ற வந்தார். ஆனால் வேறுபாட்டு ஜீவியம் செய்கிறவர்கள் மாத்திரம்தான் இம்மையிலும் மறுமையிலும் அந்த ஆசீர்வாதத்தை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள். 1 வசனத்தை வாசிக்கிற முடிக்க போகிறோம். சங்கீதம் 17ஆம் சங்கீதம் 14வது வசனத்தை வாசிங்க. மனுஷுடைய கைக்கும் இம்மையிலே தங்களை பங்கை பெற்றிருக்கிற இம்மையில் சொல்றார். உலக மக்களுடைய கைக்கும் உம்முடைய கரத்தினால் என்னை தப்புவியும். அவர்கள் வயிற்றை யார் திரவியத்தினால? நீங்க தான் நற்புறீங்க. வயிற்றை நற்புறீங்க. அவர்கள் புத்திர பாக்கியத்தினால் திருப்தி அடைந்து தங்கள் மீதியான பொருட்களை குழந்தைகளுக்கு வைக்கிறார்கள் அப்படின்னு சொல்ற. இது உலக பிரகாரமான ஆசை. ஆனா இவங்களுக்கு பரலோக ஆசீர்வாதம் கிடையாது. சொல்லலேலுயா. இப்போ மறுமணி ஆண்டுகள் சில நன்கொடை கொடுத்து சில தேசங்களில் கிழக்கே அனுப்பி அந்த ஆசீர்வாதம் இருந்த தவிர கானான் தேசத்துடைய ஆசீர்வாதம் கிடையாது. அங்கே கொரிந்தியர் நிருபத்தில் வாசிக்கும் போது 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். நல்ல கவனிக்கத்தை இம்மைக்குரிய இம்மைக்கு மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை நம்மனா ஆசை கொடுப்பார். நம்பிக்கையுள்ளவளாக இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலாம் பரிதபிக்கப்பட்டே இருப்போம். அல்லது சொல்லலேலுயா. ஆக இம்மைக்கு மாத்திரம் அப்பாவனை கொடுப்பார். ஏன்னா அவரை நம்புறார், வெட்கப்படுத்த மாட்டார். ஆனால் ஈசாக்கை போல பெற்றுக்கொள்ள வாக்கு தத்தத்தின் பிள்ளையாய், ரட்சிக்கப்பட்ட பிள்ளையாய், ரட்சிப்பின் அனுபவத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இம்மையும் மறுமையும் தருவார். அல்லேலூயா. அது மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் அதில் 30வது வசனத்தை வாசிங்க. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 30வது வசனம். இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட நூறுத்தனையாக வீடுகளையும் சகோதரியும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமை நமக்கு மறுமையில நித்திய ஜீவனையும் அடைவார் என்று ஒரு அலை சொல்லலேலுயா. இம்மையும் மறுமையும் அந்த பிரித்தெடுக்கிற வாழ்க்கை. ஏன்னா கைவேலையில்லாத வீட்டை அவருக்கு இல்லை, நமக்காக கட்டி கொண்டு இருக்கிறார். ஆபிரகாம் தனக்கு உண்டானவற்றை ஈசாய் கொடுத்தது போல அவர் தமக்கு உண்டானவை பூமிக்குரியவை இருந்தாலும் பரலோக ராஜ்யம் இருந்தாலும் அது நமக்காக தேவன் தரப்போகிறார். அல்லேலூயா. ஈசாக்கின் மூலமாக விஷயம் வெளிப்படுவதற்காக, இப்போ வெளிப்படுவதற்காக இல்லை, இப்போ எப்படி வெளிப்படுறாருன்னா வெளிப்படுதல் வித்தியாசம் இருக்குது. அது பிறப்பு நிமித்தம் வெளிப்படுவதற்காக ஈசாக்கை பிரித்தார். இப்போ நம்ம வாழ்க்கையில் இயேசு
வருகையிலே வெளிப்படுகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. மத்திய ஆகாயத்தில் ஆரவர சத்தத்தோடு, எக்கால பிரதான துணை சத்தத்தோடு அவர் இறங்கி வருகிற வெளிப்படுகிற நம்முடைய சந்ததியில அந்த ராஜ்யத்தை, அந்த மறுமையை தேவன் தரும்படியாக அவர் சீக்கிரமாய் வருகிறார். எல்லாரும் எழும்பி நின்று அந்த வார்த்தைகளுக்காக எல்லாம் கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க பார்ப்போம். எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஒருவேளை இதுவரையும் வாழ்க்கை குறித்து தவறான சிந்தனை உள்ளவளாக இருந்தால் அந்த சிந்தனையை சரி பண்ணி கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு நல்ல வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கை வைத்திருக்கிறார். ரட்சிக்கப்பட்டவர்கள் ரட்சிக்கப்படாதவர்களோடு உறவுகளை வைத்து கொள்ளாதீர்கள். அதை முறித்து விடுங்கள். அது உங்களுக்கு கண்ணியாக இருக்கும், அது உங்களுக்கு முள்ளாக இருக்கும், அது உங்களுக்கு வேதனையாக இருக்கும். குறிப்பாக வாலிப பிள்ளைகள் பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து பெற்றோர்கள் எதை செய்கிறார்களோ அதை சார்ந்து நீ ஜீவித்தால் தனக்குண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் உனக்கு தருவா வல்லவராக இருக்கிறார். எல்லா வாய் தருங்க, எல்லா வாய் தரு, சோத்திரம் பண்ணுங்க. கர்த்தர் யாருடனே பேசுகிற தேவன். ஓ ரீபாலவரவ, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. இது பிரியமான, இது கேட்கிற தேவ பிள்ளையே, உன் வாழ்க்கை உன் கையில் அல்ல, கர்த்தருடைய கையில் இருக்குது, பெற்றோருடைய கையில் இருக்குது. அவர் ஜபத்தை கேட்டு தருவார். நீ ஏன் உன் வாழ்க்கை நீ தெரிந்து நீ ஒன்றுமில்லாமல் நீ போகிறாய் என்பதை உணர்ந்து கர்த்தர் உன் நல்ல வாழ்க்கைக்காக, ஆவிக்குரிய வாழ்க்கைக்காக எல்லாம் சோத்திரம் பண்ணுங்க. சோத்திரம். பிதாவாகிய தேவனை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை நாம் சோத்திரம் பண்ணுவோம். சோத்திரம். அவை ஆற்றி தேற்றி நடத்தின பரிசுத்தாவியானவரை சோத்திரம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம். இது ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளில் ஆபிரகாம் தனக்குண்டானவை எல்லாவற்றையும் ஈசாக்கு கொடுத்தான். ஈசாக்கை பிரித்தெடுத்தான், மற்றவர்களுக்கோ நன்கொடைகளை கொடுத்தான். அதில் ஒரு ஆவிக்குரிய ரீதியாக ஒரு செய்தி கேட்பதற்கு உதவி செய்கிற கேட்கிறவர்கள் அதன்படி ஜீவித்து ஒரு வேறுபாட்டின் ஜீவியம் வாழ்ந்து உமக்குண்டான ஆசீர்வாதத்தை இம்மைக்கும் மறுமைக்குள்ள ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வதற்காக சோதனை. அநேக வாலிப பிள்ளைகளோடு கூட கர்த்தரை இடைப்படுவீராக, கிரியை செய்வீராக. தவறான பாதை விட்டு விலகி சரியான பாதையில் வருவதற்கு கர்த்தரை நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். நாத்துமாவே கர்த்தர் என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை சொத்து. என் நாத்துமாவே அவர் செய்த சகல பகல் மறவாதே, ஆமென். கர்த்தராகிய கிருபையும் பிதாவாக தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய அந்நிய ஐக்கியமும் சந்தோஷ சமாதானம் அனைவரோட சகல பரிசுத்தவங்களோட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரைக்கும் சதா காலங்கள் என்று நம்மோடு கூட இருப்பதாக, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை யாவரையும் ஆசீர்வதிப்பார்.